ஹாய், இன்றைக்கி ஆட் ஜெரி சேனலில் பேனியா ஸ்வீட் பண்ணுறதை பற்றி எப்படின்னு பார்க்கலாமா. இது ஜீனி பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது எங்கள் வீட்டில் கேக் சேல்ஸ் பண்ணுறதுனால கேக் செஞ்சு சேல்ஸ் பண்ணுவோம். அதுக்கு எப்பயுமே ஸ்டாக் இருக்கும். இது டால்டா 10 ரூபா பாக்கெட் வாங்கி வச்சுருக்கேன். இந்த பவுல் எதுக்கு அப்படின்னா, இதில் தான் நம்ம இந்த டால்டா அரிசி மாவு ரெண்டும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறோம். அதுக்காக அந்த சின்ன பவுல் எடுத்திருக்கேன். இது அரிசி மாவு ரொம்ப தேவைப்படாது, உங்களுக்கு தெரிகிறதுக்காக அந்த இதை மென்ஷன் பண்ணி காட்டுறேன். 1 ஸ்பூன் அரிசி மாவு போதும், 1 ஸ்பூன் டால்டா போதும். அதுக்காக ஒரு 10 ரூபா பாக்கெட் வாங்கி வச்சுருக்கேன். மைதா மாவு இது அளவெல்லாம் தேவை கிடையாது. நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு மாவு போட்டுக்கலாம். உங்களுக்கு ஒரு அளவு உங்களுக்கு தெரியணுன்றதுக்காகத்தான் இப்போ நான் அளந்து போட்டு காட்டுறேன். இந்த டம்ளர் எடுத்திருக்கேன்ல, இதில் 2 டம்ளர் நான் மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி போட்டு செஞ்சுக்கலாம். இது நீங்கள் ஃபஸ்ட் டைம் இது ட்ரை பண்ணுறவங்களா இருந்தால் கொஞ்சமாக போட்டு கூட செஞ்சு பாருங்கள். நல்லா வந்ததுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அளவு கொஞ்சம் கூட்டி செஞ்சு பார்த்துக்கோங்க. இது 2 டம்ளர் மைதா மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு கலர் பொடி, நான் கேசரி போடுவோம்ல அந்த பொடி எடுத்திருக்கேன். இதில் இது மஞ்சள் கலராக வரும். இந்த பொடி மஞ்சள் கலரில் இருக்கும். அல்வாக்கு போடுவோம் பார்த்திங்களா, அந்த பொடி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது ரெட் கலரில் அட்ராக்டிவாக அழகாக இருக்கும் பார்க்க. கொஞ்சோண்டு உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டு அதை தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோம் அது மாதிரி அதை பிசைஞ்சு எடுத்துக்கணும். ரொம்ப அழுத்தி பிசையணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. நார்மலாக பிசைஞ்சு எடுத்துக்க வேண்டியது தான். இப்படி தான் இது பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. ரொம்ப அழுத்தி தேய்ச்சி பிசையணுமா அப்படின்றதெல்லாம் கிடையாது. நார்மலாக தேய்க்கிற அளவுக்கு நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். இதெல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது சாப்பிட்டது. எங்கள் சித்தி நாங்கள் ஸ்கூல் டேஸில் லீவுக்கு எங்கள் சித்தி வீட்டுக்கு போவோம். அப்போ எங்கள் சித்தி இந்த ஸ்வீட் எங்களுக்கு செஞ்சு தருவாங்க. எப்பயுமே எங்கள் சித்தி வீட்டில் இது இருக்கும். போக வர நாங்கள் எடுத்து சாப்பிட்டுட்ருப்போம். எங்கள் அக்கா சித்தி 2 பேரும் சேர்ந்து செய்வாங்க. எனக்கு சாப்பிட்றது மட்டும்தான் வேலை. அப்போ சாப்பிட்டது இப்போ மறுபடியும் சரி உங்களுக்கு ஒரு வீடியோவாக இதை போட்டு செஞ்சு காட்டலாம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ எடுத்துகிட்டு போட்டுட்ருக்கேன். இது வீட்டில் செஞ்சு பாருங்கள், எல்லாருக்குமே இது பிடிக்கும். இது பேர் பேனியா, மடக்கு பூரி, ஸ்வீட் பூரி எப்படினாலும் சொல்லிக்கலாம். இந்த மாதிரி நம்ம மாவை பிசைஞ்சு அதை கொஞ்சம் பெரிய உருண்டையாக இந்த மாதிரி உருட்டி பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு வசதியாக இருக்கும். இந்த மாதிரி எடுத்து பிரித்து வச்சுட்டு நம்ம அப்புறம் சப்பாத்தி கட்டையில் தேய்க்கணும். நம்ம பூரி தேய்ப்போம்ல அந்த மாதிரியே தேய்க்க வேண்டியது தான். திக்காக தேய்க்காதீங்க, தின்னாக இருக்கிற மாதிரி லேசாக இருக்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த பூரி நம்ம போட்டு எடுத்து சாப்பிடும் போது பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக நல்லா இருக்கும். அது எத்தனை நாளைக்குனாலும் வச்சு சாப்பிட்லாம், அது ஒன்றும் ஆகாது. அப்புறம் டால்டா இருக்குது பார்த்திங்களா, அது 1 ஸ்பூன் டால்டா. அதை கட்டியாக இருக்கும்ல, அதனால் அதை லேசாக மெல்ட் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்ம அரிசி மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணும் போது ஈஸியாக இருக்கும். ஒரே 1 ஸ்பூன் அரிசி மாவு போதும். நீங்கள் எவ்வளோ மாவு போடுறீங்களோ இது தொட்டு நம்ம அது மேலே தடவுறதுக்கு மட்டும்தான், அதனால் ரொம்ப தேவைப்படாது. 1 ஸ்பூன் போதும். இது டால்டாவையும் அந்த அரிசி மாவையும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இவ்வளோதான் நமக்கு அந்த ஒரு பாக்கெட்டு 10 ரூபா பாக்கெட்டில் நமக்கு தேவையான டால்டா இவ்வளோதான். இதே நமக்கு நான் செஞ்சதில் எனக்கு கொஞ்சமாக கடைசி மிச்சம் வந்தது. அதாவது இந்த மிக்சிங் பண்ணது கொஞ்சமாக மிச்சம் வந்தது. இது சரியாக இருக்கும், இந்த அளவே போட்டுக்கோங்க.
டால்டா அப்படி வச்சிட்டோம்னா அடுத்து நம்ம வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கோங்க, கட்டியெல்லாம் இருக்காது. நல்லா கரைச்சிக்கோங்க. நான் வந்து ஃபஸ்ட்டே எண்ணெயை சட்டியில் ஊற்றி அடுப்பை வந்து நான் சிம்மில் வச்சுருக்கேன். சிம்மில் வச்சுட்டு நான் தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு இது தேய்ச்சி முடித்து போடும்போது சிம்மில் இருந்தாலுமே எண்ணெய் வந்து ஹீட் ஆயிடுச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக போட்டு எடுங்க, நல்லா வரும். இது பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது, பூரி செய்கிற மாதிரியே தான். ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் மட்டும்தான் இருக்கும். இதில் நம்ம ஒன்றுமே போடலை பார்த்திங்களா, வெறும் அந்த கலருக்கு மட்டும்தான். இது எல்லோ கலராக இருக்குது. நீங்கள் வந்து நம்ம அல்வா செய்கிற அல்வா பொடி போட்டிங்க அப்படின்னா ரெட் கலராக இருக்கும், பார்க்க அழகாக இருக்கும். சின்ன பிள்ளைங்க விரும்பி எடுத்து சாப்பிடுவாங்க. அதனால் உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு கலரே இல்லாமல் போடணும் அப்படின்னாலும் ஓகே தான். கலர் வந்து ஹெல்த்துக்கு நல்லது இல்லை, கலரே இல்லாமல் போடணும் அப்படின்னா கூட அது உங்கள் இஷ்டம்தான். அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம பூரி மாதிரி தேய்ச்சிட்டு ஒரு கத்தி வச்சு நான் இப்போ கீறுறேன் பார்த்திங்களா, அதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக அந்த மாதிரி கோடு போட்டு கட் பண்ணிக்கோங்க. ஒரே அளவாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. அழகாக வரும் தேய்க்க, மாவு ஒட்டெல்லாம் செய்யாது, நல்லா அழகாக தேய்க்கலாம். அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சோம்ல, அதை வந்து ஸ்பூனில் லேசாக வச்சு எடுத்து வச்சு பாருங்கள். உங்களுக்கு ஸ்பூனில் வைக்கிறது ஓகேவாக இருந்துச்சுன்னா அப்படியே வச்சுக்கோங்க. இல்லைன்னா நான் இது பண்ணுறேன்ல, அது மாதிரி ஒரு விரலில் தொட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. இல்லை உங்கள்கிட்ட ஒரு ப்ரஷ் மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த ப்ரஷ்ஷில் வச்சு நீங்கள் தொட்டு மேலே அப்ளை பண்ணுங்கள். அது ஈஸியாக இருக்கும், நம்ம கையிலலாம் ஆகாமல் இருக்கும். என்கிட்ட ப்ரஷ் இருக்குது, ஆனால் கூட நான் அதை வச்சு நான் செஞ்சேன் அப்படின்னா ப்ரஷ் இல்லாதவங்களாம் அப்புறம் எப்படி பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. அதனால தான் சரி கையிலேயே நம்ம செஞ்சு காட்டலாம் அப்படின்ட்டு நான் கையில் வச்சு நான் தேய்ச்சி காட்டிகிட்ருக்கேன். ஒரு விரலில் வச்சு இந்த மாதிரி பண்ணிவிட்டு அது ஒன்று மேலே ஒன்று அடுக்கணும். இல்லை 2 3 அடுக்கிக்கலாம், இல்லை 2 மட்டுமே அடுக்கிக்கலாம், இல்லை 4 கூட அடுக்கிக்கலாம். நம்ம வந்து ரொம்ப 4 5 அந்த மாதிரி லேயர்ஸ் நம்ம அடுக்கி செஞ்சோம் அப்படின்னா அது வந்து கிறிஸ்பியாக வராது. அதனால் 2 கூட வச்சுக்கோங்க, 2 3 அதுக்கு மேலே வைக்க வேண்டாம். இல்லை ஒரு இதை மட்டும் மடித்து வச்சு போடணும் அப்படின்னாலும் போடலாம், நம்ம இஷ்டம்தான். 1 2 3 அந்த அளவுக்கு மட்டும் வைங்க, 4 5 வைக்காதீங்க, ரொம்ப திக்காக இருக்கும். இந்த மாதிரி வச்சுட்டு அதை வந்து அப்படி ஃபோல்டு பண்ண வேண்டியதான். 3 மடிப்பாக மடித்தாலே போதும். நான் மடிக்கிறேன் பார்த்திங்களா, 3 மடிப்பா. நான் 3 லேயர் வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்றா வச்சுருக்கேன், வச்சு இந்த மாதிரி வச்சுருக்கேன். இது நம்ம வந்து அந்த அப்ளை பண்ணுறோம்ல, அது கொஞ்சம் நல்லா பண்ணிங்கன்னா, நல்லா தேய்ச்சி விட்டிங்க அப்படின்னா நல்லா ஒட்டிக்கிறோம், பிரிஞ்சு வராது. இல்லைன்னா நம்ம எண்ணெயில் போடும் போதே சில நேரங்களில் பிரிஞ்சு வந்துடும். நம்ம மடித்தோம்ல அந்த லேயர்ஸ் வந்து பிரிஞ்சு வந்துடும். அதை நம்ம ஒட்டி வச்சு தேய்ச்சாலுமே வந்து பிரிஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா ஒட்டலைனா பிரிஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த இதை நல்லா டால்டாவை அரிசி மாவையும் சேர்த்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து நிறையா பேர் வீட்டில் செய்வாங்க. நீங்கள் இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா, இல்லை உங்கள் வீட்டில் நீங்கள் செய்வீங்களா அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை இது மாதிரி தெரியாதவங்க இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கூட எப்படி இருந்தது, ட்ரை பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூட கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு அளவெல்லாம் தேவையில்லை, அதனால தான் நான் அளவு எதுவுமே உங்களுக்கு சொல்லலை. சப்பாத்தி பூரிலாம் பிசைகிறோம், நமக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு ஒரு மதிப்பாக நம்ம போடுவோம்ல, அது மாதிரி நம்ம போட்டுக்கிட்டாலே போதும், அளவெல்லாம் தேவையில்லை. மேலேருந்து ஒரு மடிப்பு மடிச்சுட்டு கீழே இருக்கிறதையும் எடுத்து அது மேலே ஒரு மடிப்பு, அவ்வளோதான்.
அதே மாதிரி அதில் கடைசியில் 2 இருந்தது, அதை ஒன்று மேலே ஒன்று வச்சு அப்படியே மடித்தாச்சு. அது கொஞ்சம் சின்னதாக வரும். இது வந்து நம்ம 3 வைக்கிறதுனால பெருசாக இருக்கும், 2 வச்சோன்னா சின்னதாக இருக்கும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இதெல்லாம் கெட்டு போகாது, அதனால் வச்சு சாப்பிட்லாம். செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு இருக்கும். ஒரு டப்பாவில் டைட்டான ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிட்டோன்னா அது பாட்டுக்கு இருக்கும், எப்போனாலும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அந்த மடித்து வச்சோம்ல, அதை எடுத்து இந்த மாதிரி தேய்ச்சிக்கணும். ரொம்ப நம்ம நீளமாலாம் தேய்க்கக்கூடாது, ரொம்ப அழுத்தி இதெல்லாம் தேய்க்கக்கூடாது. லைட்டாக ஒரு அந்த நல்லா ஒட்டணும்ல, அதுக்காகத்தான் நம்ம தேய்க்கிறோம். இந்த பாருங்க, மடிப்பு இப்படி இருக்கா, அதை மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணி லேசாக இப்படி தேய்ச்சா கூட சில நேரம் பிரிஞ்சு வந்துடும், அதனால் பார்த்து செஞ்சுக்கோங்க. ஆனால் இதுதான் மெத்தடு, இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணி செய்யுங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு, சிம்லேயே தான் வச்சுருந்தேன், ஆனால் கூட புகை வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்களா. எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம இதை வந்து என்ன பண்ணலான்னா, ஒன்று ஒன்றா அப்படியே தேய்ச்சி போட்டும் எடுக்கலாம். இல்லைன்னா தேய்ச்சிட்டு ஃபஸ்ட்டு மொத்தமாக எல்லாமே தேய்ச்சி எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு காஞ்சாலாம் ஒன்றுமே ஆகாது, காற்றுப்பட்டு காஞ்சிரும் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, ஒன்றும் ஆகாது. நீங்கள் ஃபுல்லாகவே தேய்ச்சி வச்சுட்டு அப்புறம் கூட நீங்கள் மெதுவாக நீங்கள் எடுத்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதெல்லாம் ரொம்ப ஈஸி வேலை, டக்குன்னு செஞ்சிடலாம். நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ், இதை நம்ம சாப்பிடணும் போல் இருக்குது, ஏதாவது செஞ்சு வைக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த மாதிரி டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ யாரோ வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட்டு வர்றாங்க அப்படின்னா கூட என்ன செய்கிறது, கடையில் போய் என்ன வாங்குறது அப்படின்னு யோசிச்சுட்ருப்போம்ல, அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டு செஞ்சுட்டு ஒரு கார வடை ஒன்று போட்டு ஒரு டீயை போட்டு கொடுத்தோம் அப்படின்னா சமாளிச்சிடலாம்ல. வர்றவங்களுக்கு வீட்லேயே ஈஸியாக ரெடி பண்ணி கொடுத்துர்லாம்ல, அந்த மாதிரி செஞ்சிடலாம். வீடியோவில் பார்க்க தான் என்னமோ நிறையா வேலை இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக செஞ்சிடலாம். அதை எடுத்து எண்ணெய் வடிகிறதுக்கு அந்த ஹோல் போட்டு அந்த பாத்திரம் இருக்கும்ல, அதில் வச்சு எண்ணெயை வடிஞ்ச வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இது நிறையா பேர் வீட்டில் செய்வாங்க, தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ. எங்கள் வீட்டில் செஞ்சேன், சரி செய்யும் போது நம்ம அப்படியே வீடியோவாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுத்தேன். சின்ன பிள்ளையில் சாப்பிட்ட ஞாபகம், அதுக்கப்புறம் சாப்பிடல. செஞ்சு உங்கள் வீட்டில் சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். கொஞ்சம் நல்லா டீப் ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா தான் அந்த கிறிஸ்பியாக இருக்கும், மொறுமொறுன்னு இருக்கும். அந்த மொறுமொறுப்பு வந்து நம்ம எத்தனை நாள் ஆனாலுமே பதப்பதத்து போகாது. நல்லா ஒரு ஏர்டைட்டான ஒரு பாக்ஸில் போட்டு மூடி வச்சுருங்க, ஒன்றும் ஆகாது. நம்ம போட்டு எடுக்கலை, சரியாக நம்ம வந்து ஃப்ரை பண்ணலை அப்படின்னா எப்படி சொல்கிறது, அது பதக்குன்னு கொஞ்சம், ஏன்னா இது மைதா மாவில் செஞ்சுருக்கோம் பார்த்திங்களா, கொஞ்சம் இழுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மொறுமொறுன்னு செஞ்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுங்க. வச்சுருக்க மற்ற
பால்ஸ் மாதிரி உருட்டி வச்சுருந்தோம்ல, அதையும் இதே மாதிரி தான் இப்போ செஞ்ச மெத்தடே தான் செஞ்சு எடுத்து ஃப்ரை பண்ணது எல்லாத்துலேயும் அந்த ஜீனி பொடி பண்ணது வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை போட்டு ஃபுல்லாக அந்த உள்ளே இப்படி சைடில் பார்த்திங்கன்னா அந்த லேயராக தெரியும் நம்ம மடித்தது. அந்த லேயருக்குள்ளேலாம் நம்ம ஃபுல்லாக போட்டு வெளியில் முன்பக்கம் பின்பக்கம் எல்லாம் பிரட்டி அந்த மாதிரி போட்டு எடுத்து நீங்கள் வச்சுருங்க. நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் எப்படி இருந்தது அப்படின்றத பற்றி சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு வரும். இந்த மாதிரி நிறையா வீடியோக்கள் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுனா போட்டுட்ருக்கேன். நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இது தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நல்லா முன்னால் பின்னால் எல்லா பக்கமும் நல்லா அதை போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. அந்த உள்ள லேயரில் போடுறேன் பார்த்திங்களா, அது பிரிஞ்சு வந்துருச்சு. அதனால் அதுக்குள்ளெல்லாம் போட்டு அப்ளை பண்ணி எல்லாத்தையும் இப்படி போட்டு எடுத்து வச்சுருங்க. ஒன்றும் ஆகாது, சீனி போட்டதுனால பதத்தெல்லாம் போகாது, நல்லாயிருக்கும். சின்ன பிள்ளைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. மிக்ஸ் பண்ணிட்டோன்னா வேலை முடிஞ்சிருச்சு. ஓகே, தேங்க்யூ. இனி அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.